மாதிரி இருப்பான்னு நினைச்சியா? இன்னையில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து நான் யாருன்னு நான் காட்டுறேன்டா. உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. பார்க்கலாம் போடி. டார்லிங், இவ கூடலாம் என்ன பேச்சு? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். கரெக்ட் தான் ஜில்லு, வா நம்ம வீட்டுக்கு போவோம். பாலு போலாமா? போலாங்க. போன் எடுத்துக்கிட்டியா? அச்சோ மறந்துட்டேன், பெட்லயே இருக்குங்க. கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரீங்களா? அதானே பார்த்தேன், எதையாவது ஒண்ணு வச்சுட்டு வந்துடணும், நான் திரும்ப போய் அலையணும், அதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, மறந்துட்டேன். வேற ஏதாவது மறந்துட்டியா? ஒரு சொல்லிட்டீங்கன்னா ஒரே வாக்கில் எடுத்துட்டு வந்துருவேன். அப்படியே ஹேண்ட்பேக்கும். ஹேண்ட்பேக் வேறையா? லிப்ஸ்டிக், ஐப்ரோ பென்சில், மஸ்காரா அந்த மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது? அதெல்லாம் வெளியில போற பொண்ணுங்களுக்கு தேவைதான். ஆனா இப்ப நம்ம ஹோட்டல் தானே போறோம், எப்படியும் லிப்ஸ்டிக் தேவைப்படாது. அதனால ஹேண்ட்பேக்கும் அப்படியே போனும் எடுத்துட்டு வந்துருங்க, போதும். சரி வெயிட் பண்ணி வந்துடுறேன். கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சுமா. நயன்தாரா போனை வச்சுட்டு வந்துட்டாலாம், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடா, போய் எடுத்துட்டு வாப்போ. வாய்க்கு பிடிச்சதா பார்த்து சாப்பிடு. ஆனா அந்த ஃப்ரை ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கடா. ஹோட்டல்ல கண்ட ஆயிலையும் ஃப்ரை பண்ணுவாங்க. சரிங்க அத்தை, உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். வரும்போது வேணும்னா உங்க மாமாவுக்கு இளநீர் பாயாசம் வாங்கிட்டு வா, அதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே அத்தை. உங்களுக்கு? எனக்கு வேணாண்டா, சளி பிடிச்சிருக்கு. அவருக்கு மட்டும் 1க்கு 2 வாங்கிட்டு வா. அவர் அதுனா பைத்தியமா இருப்பாரு. அந்த ஹோட்டலுக்கு போனாலே இளநீர் பாயாசம் தான் முதல்ல ஆர்டர் பண்ணுவாரு. நல்லா இருக்கும் பத்தியா, மறக்காம வாங்கிட்டு வந்துரு. சரிங்க அத்தை, வாங்கிட்டு வரேன். பாப்பா போலாமா? பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வாடா. வண்டி அழுங்காம குழுங்காம ஓட்டு. பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு தான் உங்க மருமகளை கூட்டிட்டு போறேன், பக்கத்து ஸ்டேட்டுக்கு ஒன்னும் கூட்டிட்டு போல. இருந்தாலும் வாய் வெறுமா இருக்கிற பிள்ளைலடா, கவனமா போயிட்டு வா. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வாமா, பார்த்து போயிட்டு வா. அருக்குமா, ஆட்டோ சட்டை எடுத்துட்டு வாப்பா. அருக்கு டார்லிங். அத்தா, இந்தாங்க அத்தா, உங்க சட்டை நீட்டா அயன் பண்ணி வச்சிருக்கேன், போட்டுக்கோங்க. நான் ஒரு நாள் கூட இந்த மாதிரி எல்லாம் சட்டையை அயன் பண்ணியே போட்டதுல தெரியுமா? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஆட்டோ ஸ்டாண்ட்ல எல்லாரும் என்னையே கிண்டல் பண்றாங்க. ஏன் அத்தா, எதுக்கு கிண்டல் பண்றாங்க? பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் நான் ஆளே மாறிட்டேனா. அயன் பண்ண சொக்கா போடுறேனா, ஜீன்ஸ் பேண்ட் போடுறேனா, கூலிங் கிளாஸ் மாட்டுறேனா. வருமானம் கூட இப்போ 1க்கு 2 பிச்சுக்குச்சு. உனக்கு மட்டும்தான் சவாரி வருது, எங்களுக்கெல்லாம் சவாரியே இல்லை. எல்லாம் உன் பொண்டாட்டி வந்த நேரம் தானே. எல்லாரும் என்னைய புகழ்ந்து பேசுறாங்க தெரியுமா அருக்கு? நிஜமாவா அத்தா? நான் உங்களுக்கு லக்கியா? யாருக்கு எனக்கு கிடைச்சது எவ்வளவு பெரிய லக்கு தெரியுமா? உன்னை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் பெருமைப்பட்டுட்டு இருக்கேன் அருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க அத்தா. அப்புறம் ஒரு கண்டிஷன். சொல்லுங்க அத்தா. நீ எனக்கு வந்ததுல இருந்து லக்கு தான். ஆனா அந்த 2 நாளும் ஆட்டோக்கு முன்னாடி வந்து நின்று பாய் சொன்ன பத்தியா? இந்த 2 நாளும் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் மெனிக்கு நான் சம்பாரிச்சேன் இருக்கும். ஆட்டோ ஸ்டாண்ட்ல எல்லாருக்கும் என்ன பார்த்து வயித்தெரிச்சல். அவ்வளோ லக்கி தெரியுமா? இனிமே டெய்லி நான் ஆட்டோ எடுக்கும்போது நீ வந்து நின்று பாய தானே சிரிச்ச முகத்தோட சொல்லணும். அப்பதான் நான் ஆட்டோ எடுத்துட்டு கிளம்புவேன். நம்ம சீக்கிரம் சம்பாரிச்சு நிறைய பெரிய ஆளாகலாம். சரிங்க அத்தா, இந்த அளவுக்கு நீங்க என்ன சென்டிமெண்டா வச்சுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பொண்டாட்டிங்கிறவன் எல்லாருக்குமே சென்டிமெண்ட் தான் இருக்கு. நீ அதுக்கும் மேல, நீ என்னோட காதல் மனைவி இல்லையா? எப்போதுமே நீ எனக்கு லக்கி தான். இனிமே இதை மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நான் சவாரிக்கு போகும்போதெல்லாம் முன்னாடி வந்து நின்று பாயத்தான்னு சொல்லணும், சரியா? அதுவும் சிரிச்ச முகத்தோட. கண்டிப்பா அத்தா. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வருமானம் கிடைக்குதுன்னா நான் வராம இருப்பேனா? அதை விட எனக்கு வேற என்ன வேலை? கண்டிப்பா வந்து நிக்கிறேன். அம்மா கூப்பிடுது, போய் என்னன்னு கேளு. சரிங்க அத்தா, நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. நான் வந்துகிட்டே இருக்கேன், நீ முன்னாடி நிக்க போய் ரெடி ஆக போ. நல்லா அழகா சிரிச்ச முகத்தோட வா. சரிங்க அத்தா. வந்துட்டேன் அத்தா. எப்ப பார்த்தாலும் இந்த அம்மா சிவபூஜையில கரடி பூந்தது மாதிரி என் பொண்டாட்டிக்கிட்ட சிரிச்சு பேச விட மாட்டேங்குதே. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அருக்காணி. சை, இந்த வீட்டுல போய் நிம்மதியா இருக்க முடியல. எங்க அப்பா இருந்திருந்தா அவரோட எங்க அம்மாவை விட்டுட்டு நான் தனி கொடுத்தம் போயிருக்கலாம். இது தனியா இருக்கவும் தனி கொடுத்துறவும் போக முடியலையே. அடியே அத்தை, என்னடி அவன் வேலைக்கு கிளம்புறவனை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இஹேன்னு இழுச்சுக்கிட்டே இருக்க? அவன் வேலைக்கு போக வேணாமா? இப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? சட்டை தான் எடுத்து கொடுத்தேன். சட்டை எடுத்து கொடுக்குற சட்டை போ, தலைவலிக்குது, போய் காப்பியை போடு போ. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அத்தை, அவர் வேலைக்கு கிளம்பின பிறகு போய் போடுறேன். ஏண்டி, மாமியா நான் ஒருத்தி
ஏத்தி தலைவலிக்குது போய் டீ போடுன்னு சொன்னா 2 நிமிஷம் கழிச்சு போடுறோம்ன்ற. தலைவலிக்கையில தாண்டி டீ குடிக்கணும். தலைவலி போன பிறகு குடிப்பாத. இல்லத்த, என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுல இருந்து அவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதுலயும் இந்த 2 நாள் அவர் ஆட்டோ எடுக்கும்போது முன்னாடி போய் நின்னேனா என்னை சிரிச்ச முகமா பார்த்ததுல இருந்து அவருக்கு சவாரி பிச்சுக்குச்சு அத்த. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாரிச்சாராம். 5000 ரூபாய் சம்பாரிச்சானா? என்கிட்ட 500 ரூபா தானே கொடுத்தேன். அதனாலதான் அத்தை இனிமே டெய்லியும் கிளம்பும் போது அவருக்கு முன்னாடி வந்து நான் சிரிச்ச முகத்தோட டாட்டா காட்டணும்னு சொன்னாரு. நான் டாட்டா காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டீ போடுறேன் அத்தை. நீயும் போய் பாவலா காட்டி டாட்டா காட்டினதுனால ஒண்ணு என் மயனுக்கு சவாரி வந்திருக்காது. 2 நாளா நான் தான் என் மயமுட்ட ஆட்டோவை காலையில எந்திரிச்சு கழுவி தொடச்சு சுத்தம் பண்ணி வைக்கிறேன். அதனாலதான் அவனுக்கு வியாபாரம் வந்திருக்கும். ஒன்னாலைன்னு ரொம்ப பெருமை பீத்திக்கிறாத, சரியா? இல்ல அத்தை, அத்தான் தான் சொன்னாங்க, என்னாலதான் வந்துச்சுன்னு. அவன் கிடைக்க அவனுக்கு என்ன தெரியும்? நல்லது கிட்டது தெரியாத வைய. நான் தொடச்சு வச்சது அவனுக்கு தெரியாம இருந்திருக்கும். அதனால நீ டாட்டா காட்டினத கதையை எடுத்திருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த பெத்த தாய் நல்ல மனசோட நம்ம புள்ள நல்லா இருக்கணும், 4 பேரை போல நல்ல நிலைமைக்கு வரணும்னு என் கையால ஆட்டோவை தொடச்சு சுத்தம் பண்ணி சாமி கும்பிட வந்தேன். என் பிள்ளைக்கு 2 நாளா சவாரி வந்து காசு கொட்டுன்னு கொட்டி இருக்கு. இனிமே நீ போய் முன்னாடி நின்று இழிச்சுக்கிட்டு டாட்டா காட்ட வேணாம். நானே தொடச்சு கழுவி நானே என் மயனுக்கு டாட்டா கட்டிக்கிறேன். வந்து 4 மாசத்துக்குள்ள முந்தானையில முடிய பாக்குறாளுங்க. போய் டீ போடும் டீ பா. சரிங்க அத்தை. அருக்கு டார்லிங், அத்தா ரெடி ஆயிட்டேன். அருக்குமா என்னாச்சுடா? ஏன் அழுகுற? ஏலே, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அவ போய் டீ போட சொல்லியிருக்கேன், அதுக்கு தான் அழுகுற. ஒரு மருமக காபி டீ போடுறதுக்கு கூட அழுவாத. நல்ல புள்ளைய கூட்டிட்டு வந்தாரா கல்யாணம் பண்ணி. ஊர் உலகத்திலேயே பொண்ணு கிடைக்காதது மாதிரி இவளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு எனக்கு தான் பெரிய இம்சா இருக்கு. ஒரு டீ போட சொன்னது குத்தமா? ஏமா, நான் வண்டி எடுத்த பிறகு போடட்டுமே, இப்ப என்ன அவசரம்? ஏண்டா, அவ வந்தாத்தே ராசியா? நான் வந்தா உனக்கு ராசி இல்லையா? இந்த பெத்த தாயால தானடா இத்தனை வருஷமும் இம்புட்டு வண்டியை வாங்கி வாசியை வாங்கி நல்ல நிலைமையில இருக்க. அருக்கு அடுப்புல வச்சு கருக்குன்னு. ஏய் வாடா, அம்மா வந்து சிரிச்ச முகத்தோட டாட்டா காட்டுறேன், அதுக்கப்புறம் வண்டி எடு. அப்பதான் ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்கலாம். அம்மா போறேன் வா. ஐயோ, அருக்கு வேற அழுகுறாளே. அருக்கு ஏய் வாரம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அம்மா மரங்கள்லாம் நல்லா தான் இருக்குதுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுகளுக்குலாம் என்ன வரும்னு தெரியலையே. ஒருவேளை இதுகளோட ஒரிஜினல் குணமே இதுதானோ? நம்ம தான் இம்புட்டு நாள நல்லவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ? என்ன தினுசா பிளான் பண்றாங்க? அவடா வந்துட்டேன். ஆராசா வா, அம்மா சிரிச்ச முகத்தோட உனக்கு டாட்டா காட்டுறேன் வா. அத்தா சிரிக்காத அத்தா, ரொம்ப பயமா இருக்கு. ஏண்டா, உன் பொண்டாடி சிரிச்சாத்தான் பிடிக்குமா? இந்த பெத்த தாய் சிரிச்சா பிடிக்காதா? இல்ல உடனே நீ சென்டிமெண்ட் போட்டு தாக்காத. சிரி நான் வண்டி எடுக்கிறேன். நல்லா சிரிக்கவா? இது போதுமா? போதும் அளவாவே சரி. எனக்கு பயமா இருக்கு. ஏம்மா போயிட்டு வரேன். பாயே. வேதா, அம்மாக்கு மனசு சரியில்லை. ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. பேசாம போய் வெளியில விளையாடு. அம்மா நீங்க தான் வரணும். வாங்கம்மா, 2 பேரும் விளையாடலாம்மா. ப்ளீஸ் வேதா, அம்மா சொல்றேன்லடா, டிஸ்டர்ப் பண்ணாம போ. அம்மா ப்ளீஸ்மா. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா நீ? ஏன் இப்படி அடம் பண்ற? இப்படி இருக்கிறதுனால தான் உனக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது வேதா. உன்னால தான் எல்லா பிரச்சனையும் கிரியேட் ஆகுது. பேசாம இரு. ஏன் என்ன டார்ச்சர் பண்ற? ஏய் சாவி, குழந்தைகிட்ட இப்படியா பிஹேவ் பண்ணுவ? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசுற அவகிட்ட? ஐயோ சாரி வேதா, அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டேன். ஒண்ணு வேண்டாம், நான் விளையாட தானே கூப்பிட்டேன். அதுக்கு ஏமா நீ இப்படி திட்டுற? பாப்பா பாவம் தானே. ஐயோ கண்ணா சாரிடா, அம்மா ஏதோ கோவத்துல இருக்கும்போது நீ கூப்பிட்டியா, அதனால தான் அப்படி திட்டிட்டேன். சாரி, நம்ம விளையாடலாமா? ஒண்ணு வேணாம், நான் அப்பத்தா கூடயே போய் விளையாடிக்கிறேன். இதா குட்டி, என்னாச்சு? அம்மா மேல கோவமா? அம்மா கூட கா, இனிமே பேச மாட்டேன். ஏய் வேதா குட்டி, போங்க, நான் சண்டை டுக்கா. வேதாமா என்னாச்சு சாவி? ஏன் குழந்தைகிட்ட இப்படி பிஹேவ் பண்ற? தெரியலங்க, மனசு ஏதோ பாரமா இருந்தது, அதான் அவகிட்ட இந்த மாதிரி. என்ன உங்க வீட்ல நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா?
சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு நயன்தாராவை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு நீயும் கூடவா சாவின்னு தம்பி கூப்பிட்டுருந்தான். அதான் எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ திருந்தவே மாட்டியா சாவி? அங்க அவ்வளவு தூரம் அவன் பொண்டாட்டிக்காக உன்னை அசிங்கப்படுத்தியிருக்கான். திரும்பவும் அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறதை பத்தி பேசிட்டு இருக்க. எப்போதுமே அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிப்பியா? அதை தாண்டி எதுவுமே யோசிக்க மாட்டியா? இல்லைங்க, இன்னும் 10-20 நாளில் வளகாப்பு போட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அவங்க அக்கா வீட்டில் தான் எல்லாமே பார்த்துக்க போகிறாங்க. இந்த டைம் நானும் கூட வரேன்டா ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லியிருந்தேன். அவளும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க நீன்னு சொல்லியிருந்தா. அதான் இந்த டைமில் எப்படி போகிறதுன்னு ஒரே யோசனையாக இருந்துச்சு. எப்படியும் போய் தானேங்க ஆகணும். நம்ம அக்காவை அந்த மாதிரி பேசிட்டோமே, அவ கோச்சுக்கிட்டு டக்குன்னு எந்திரிச்சு வெளியில வந்தாலே அவளை திரும்ப போய் சமாதானம் பண்ணுவோம், அவகிட்ட எதுவும் பேசுவோன்னு வீட்டுக்கு இதுவரை வந்திருப்பான் அவன் தம்பி. பொண்டாட்டியை கூட்டிட்டு லஞ்சுக்கு போயிருக்கேன்னு இன்ஸ்டால போஸ்ட் போட்டிருக்கான். அவன்லாம் உன்னை பத்தி யோசிக்கிறதே இல்ல. நீ என்னடானா அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு ஒன்னும் புரியல சாவி. உன்ன மாதிரி யாருமே நாத்தனார் இருக்க மாட்டாங்க தெரியுமா? நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு யாருங்க இருக்கா? கூட பிறந்த அவன் ஒருத்தன் தானே. அவன் கூட பகைச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனால தான். சொந்தம் என்னைக்கு நம்மளையும் சொந்தமா நினைச்சாதான் சாவி அந்த சொந்தம் நிலைக்கும். நம்மள மனுஷியா கூட மதிக்கலைன்னா அந்த சொந்தம் எதுக்கு உனக்கு? எதுக்கு அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதையே பேசி பேசி எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. நான் போய் வேதாவை பாக்குறேன். என்னங்க, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறது ஓ இஷ்டம். மறுபடியும் போய் நீ அசிங்கப்பட்டு வருவேனா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன வேணா பண்ணிக்கோ. என்னங்க இப்படி சொல்லிட்டு போறீங்க? போகாதுன்னு ஏதாவது சொன்னாதானே? இப்படி சொன்னா எப்படி? உன் குடும்பமாச்சு, உன் தம்பி பொண்டாட்டியாச்சு. என்கிட்ட எதுவும் கேட்காத சாவி. அதை பத்தி எனக்கு இனிமே எதுவும் தெரியாது. இனிமே எந்த ஒப்பீனியனும் நான் உனக்கு சொல்ல போறதும் கிடையாது. உன் இஷ்டம். இன்னைக்காவது தண்ணியை வெள்ளனை பிடிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து இந்த தண்ணியும் வந்து தொலைய மாட்டேங்குதே. வீட்டில் வேலை இருக்கிற அன்னைக்கெல்லாம் தண்ணி வந்து கூகுன்னு ஜனங்க அள்ளிட்டு போங்க. வேலை இல்லாமல் முதல்ல வந்து ஆளாக பிடிச்சிட்டு போயிடுவோம்னு வந்தோம்னா இப்படித்தான் காத்துக்கிட்டு கிடக்கணும். அலமேலு எட்டி அலமேலு, ஆடி முட்டைக்காரி வா. இன்னும் தண்ணியை காண. ஆனந்தம் 1/2 மணி நேரமாக உட்காந்துருக்கேன். இன்னும் வரலையாக்க? நின்றாலும் நின்று மேனில் ஓடியாந்தேன். நம்ம முன்னாடி வர்ற அன்னைக்கு என்னைக்கு தண்ணி வந்திருக்கு? இன்னும் தண்ணியும் திறந்து விட காணா. இவங்க என்னதான் செய்கிறாங்களோத்தா? ஊரில் பொறுப்பான ஆளுக்கை இருந்து அதுக்குன்னு வேலையே செய்ய வேண்டியதை செய்யணும். நாட்டாமதான் அவர் வாட்டுக்கு ஏதோ பித்து கொண்டவர் மாதிரி தெரியுறாரு. அப்புறம் ஊர் பொறுப்பை யாருதான் ஏற்று நடத்துறது? அவன் அந்த மச்சான் என்ன செய்வார்? ஒரு பிள்ளைய பெற்றாரு. அதையும் ஆனமான பிள்ளையா பெக்கலையே, தருதலையாவுல தெரியுது. அதை நினச்சித்தேன் மனுஷன் இத்து கருகிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வயலில் அறுவடை நடக்குதான். அதுக்கு கொடையில் போய் எட்டி பார்க்காம எல்லாத்தையும் இந்த சுப்பிரமணியவே பார்க்க சொல்லிட்டு இருக்காரான். ஊருக்கே தீர்ப்பு சொல்கிற மனுஷன் அவர் இன்னைக்கு உடஞ்சிருக்கையில் மனசுக்கு சங்கட்டமாக தான் இருக்குது. என்ன செய்கிறது? அவர் பஞ்சாயத்துக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்க மாட்டேங்குதே. தண்ணி வருதுடியோய், குடத்தெடுத்து வையே. வந்துருச்சா? நல்ல வேலை. இம்பிட்டு நேரம் உட்காந்துருந்ததுக்கு ஆளாக பிடிச்சிட்டு ஓடிடலாம். தண்ணி வந்துருச்சாடி முட்டைக்காரி? இப்போத்தான் வருது. வா. மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வருவோமேனு பார்த்தேன். அதுக்குள்ளே தண்ணி வந்துருச்சா? இனி எத்தனை குடம் வச்சிருக்கீங்க எல்லாரும்? ஆளுக்கு 2 குடம் தான் இருக்கு. எல்லாரும் நிறந்து பிடிக்கலாம். இப்பதான் தண்ணி வந்திருக்கு, பொறுமையா இருங்க. அப்படி உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஏன் என்ன விஷயம்? மாடு கண்டு விட்டுருக்காக்க? என் மாடு எப்பம் டீச்சரையா இருந்துச்சு கண்டு வர்றதுக்கு. இந்த டவுசர் வீட்டில் நடக்கிற கூத்த பாத்தியல? அதுதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே. என்னைக்குத்தான் அந்த பிரச்சனை ஓய போகுதுன்னு தெரியல. பாவம் அந்த மனுஷன்தான் இத்து கருகிக்கிட்டு இருக்காரேன்னு அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா, இத்து கருகிக்கிட்டு இருக்காரு. மயங்காரே எவ்வளையோ ஒருத்தைய கூட்டிட்டு வந்துட்டானா? இப்பத்தான் ஊரே டம் டம்னு கூகுன்னு கிடக்கு. அங்கனக்குள்ள நின்றுட்டு வரவுந்தேன் செத்த நேரம் சென்று போச்சு. பங்கசா, சும்மா இல்லாததையும் பொல்லாததையும் அள்ளி தூத்தி விடாத. பாவம் அவனை நம்பித்தான் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா. ஏட்டி நீங்க எல்லாம் பேசுறதெல்லாம் உண்மை. நான் மட்டும் பேசுறது என் வயல வர்ற வார்த்தை மட்டும் பொய்யா போயிருமா? வர்ற வழியில என் மயங்காரன் பார்த்து அவ பொண்டாட்டி பார்த்து ஊரே நாரி போய் சிரிச்சு போய் சண்டை ஓட்டு கமுக்கடிச்சுக்கிட்டு கிடக்காகலாம். அதான் என்னன்னு அடுத்த கதையா வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம்னு சொல்லிக்கிட்டாக. அதான் தண்ணிக்கு வர்றாப்புல வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். என்ன பங்கசம் சொல்ற? என்னத்தையாவது உளராத. ஏட்டி அவங்க குடும்பத்தை பத்தி அள்ளி தூத்தி விடுறதுக்கு எனக்கு என்ன ஆசையாம்டி? கண்ணால பார்த்து காதால கேட்டுட்டு வந்து விஷயத்த சொல்றேன். அங்கே வாரு. இந்த வந்து இறங்கிட்டேன் பாரு வண்டியில. அங்கே வாருங்கடி அடியே. வீட்டு வாசல்ல பாருங்கடியே. ஜில்லு, வீடு வந்துருச்சு. அப்படியே மெதுவா இறங்கு. உங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கா?
உங்களுக்கு இல்ல ஜில்லு, இனிமே இது நம்ம வீடு. நம்ம வீடுன்னு சொல்லு, அப்பதானே எனக்கும் சந்தோஷமா இருக்கேன். சாரி ஜில்லு பேபி, நம்ம வீடுனே சொல்றேன். ஓகே ஜில்லு பேபி, அப்படியே இறங்கிக்கிறியா? ஜில்லு, இந்த வீட்ல எங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா உன்னை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள உன்னை அழைக்கிறதுக்கு யாருமே இல்ல. அது ஒண்ணுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன் பேபி, அதான் நீங்க இருக்கீங்களே, நீங்களே என்ன ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடலாம்ல. அட ஆமால, இதை நான் மறந்தே போயிட்டேன் ஜில்லு. ஒரு நிமிஷம் இரு, ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன். யாருடி இந்த புள்ள? எவ்வளவு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி நிக்கிறியா அந்த பைய? நான் சொல்லையில நம்ப மாட்டோம் நீயே. அங்க வாருங்க, இவதான் அவன் கூட்டிட்டு வந்த புள்ள. இவளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டேன், அவ கூட சண்டை விட்டுருக்கேன். இது தெரியாமல நான் வந்து சொல்லுவேன். எந்த ஒரு சேதியவும் அறியாம தெரியாம சொல்ல மாட்டேன் அந்த பங்கசம். தெரியுமா உங்களுக்கு? சீ, இவன்லாம் ஒரு மனுஷ பைய. எதுக்கு இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன் கேவல பைய? எங்கிட்டாவது போய் நாண்டுக்கிட்டு தொங்க வேண்டியதானே? அந்த மனுஷன் பேரை கெடுக்கிறதுக்குள்ள வயலா வந்து பிறந்திருக்கேன். ஐயா கடவுளே, எப்பேற்பட்ட குடும்பத்துல என்னென்னலாம் அசிங்கம் நடக்குது வரவே. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவா அவர் இன்னும் உசுரை வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னத்த சொல்ல, அவளை பையெல்லாம் ஒண்ணும் இல்லையா? கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கையில குரங்கு மாதிரி கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நிக்கிறானே, இவன்லாம் ஒரு மனுஷனா? ஐயோ கடவுளே, இவன்லாம் ஆம்பளைன்னு வெளியில சொல்றதுக்கே வெக்க கேடு. இன்னும் அவர் வந்து பார்க்கலையே, பார்த்தா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ? எனக்கு இப்பவே வயிற்றுல புளிய போட்டுல பெனையுது. எதுக்கு இவளுக இந்த மாதிரி மயிராளுக? ஏதோ ஊருக்குள்ள என்டர்டெயின்மெண்ட் இல்லாம போர் அடிக்குதேன்னு நினைச்சேன். இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, நல்லா என்ஜாய் பண்றதை விட்டுப்புட்டு ஏதோ இவளுக வீட்டுல நடந்தது மாதிரி இந்த கூத்தடிக்கிறாளுக. அடடடடடடடா, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியலையே. சீன் ரொம்ப சின்சியரால போயிட்டு இருக்கு. ஜில்லு, அங்கேயே நில்லு, இந்த வரேன். உனக்காக நானே போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் ஜில்லு. இந்தா, அப்படியே கிழக்க பார்த்து நில்லு. மருமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குணமகளே வா வா, இந்த மாதவனுக்கு ஏற்ற மகராணி வா வா. ஜில்லு பேபி, நீங்க தான் சூப்பர்னு நினைச்சேன். உங்க பாட்டு அதை விட சூப்பர். அருவா, அடவா ராஸ்கல், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா? அங்கே சுத்தி இங்கே சுத்தி கண்ட வேலையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டியா? என்ன ஒரு நெஞ்செழுத்தா இருந்தா என் வீட்டு வாசல்ல நின்று எவ்வளோ ஒருத்திக்கு ஆரத்தி எடுப்ப? அம்புட்டு திமிராயிருச்சாடா உனக்கு? ஜில்லு பேபி, நீ பயப்படாத சில்லு, இவர் தான் எங்க அப்பா, நான் பேசிக்கிறேன். என்னடா பேச போற? நீ ரொம்ப உத்தமென்னு எடுத்து சொல்ல போறியா? இவளை உன்னால ஆத்தாடி நம்ம புள்ள மேல தப்பு இருக்காது, நம்ம பெத்த பிள்ளைய நம்மளே தப்பா நினைக்க கூடாதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக யோசிச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் பஞ்சாயத்துன்னு எதுவும் கூட்டாம இருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ பண்ணிருக்கிற காரியம் எப்பேற்பட்ட காரியம்? எவ்வளோ ஒருத்தியை இழுத்துட்டு வந்து என் வீட்டு வாசல்ல வச்சு என் வீட்டு வாசல்ல நின்று அவருக்கு ஆரத்தி எடுக்கிறியா? அப்பா, இத முறைப்படி அம்மா செஞ்சிருக்கணும். அவங்க செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க, அதனாலதான் நான் செஞ்சேன். இனிமே ஜில்லு இந்த வீட்டுல தான்ப்பா இருப்பா. இவ தான் இனிமே இந்த வீட்டோட மருமக. இடு செருப்ப நாய, யார் வீட்டுக்கு யார் மருமக? போட்டு அருவாளை எடுத்தேன்னு வச்சுக்க, ரெண்டு பேருக்கும் தலை தனித்தனியா போய் விழுந்துரும். அப்புறம் எடுத்துக்கிட்டு இவங்களெல்லாம் பேசக்கூடாது. 4 வீசு வீசிறனு. என்ன ஒரு திமிர் இருந்தா அந்த பெரிய மனுஷனை கொஞ்சம் கூட மதிக்காம இப்படி கண்டவளையும் கூட்டிட்டு வருவியா மழை மாதிரி பைய? அட அட அட, அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு கொழுந்து விட்டு எரியுமே நல்லா அறிக்கை வேடிக்கை வைக்கிறதுக்கு. ஒரு குடும்பத்தை கெடுக்கிறவங்க ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம எப்படி வந்து நிக்கிறாளுகன்னு பத்தியா? இவளுகெல்லாம் சோத்துல உப்பு போட்டு திம்பாளுகளா இல்ல வேற என்னத்தையும் போட்டு திம்பாளுகளான்னு தெரியல. ஊருக்கு 4 பேர் இப்படித்தானே திரியிறாளுக. இவளுகெல்லாம் எதுக்குத்தான் இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்காளுகன்னு தெரியலையே. ஊருக்குள்ள எத்தனையோ பேர் திரியிறாங்க இப்படி காவாலி பயல்களா கல்யாணம் முடியாம. அவங்கள்ட்ட போய் மாட்ட வேண்டியதானே இந்த மாதிரி மனசாடி நாய்க. பாவம், ஒரு குடும்பத்துக்காரிய வந்து கெடுத்துப்பட்டு இப்படி ஒரு குடும்பத்தை பழி வாங்குற ஆளுகளே. இவளுகளுக்கு நல்ல சவு வருமா? என்னடி அளவே, அவளுகளை காட்டி இவளுகள்லாம் ரொம்ப மாயிராளுக. நல்லா தெம்போ. நானும் என் லைஃப்ல நீங்க ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்க, என் லைஃபை விட்டு அவளை தொலைச்சு விடுவீங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நீங்க எந்த முடிவை எடுக்கிறது மாதிரி தெரியல. டிவோர்ஸ் அனுப்புனேன், அதுக்கும் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாம என்னதான் வந்து கத்த ஆரம்பிச்சீங்க. எந்த வழியில எனக்கு போறதுன்னு தெரியலப்பா. அதனாலதான் என் லைஃபுக்கு யார் தேவையோ அவளை நானே சூஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே ஜில்லு தான்ப்பா அந்த வீட்டு மருமக, அதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். செருப்பால் அடிப்பண்டா நாயே. வீட்டுல இருந்த மகாலட்சுமிய வெளியில விரட்டிட்டு எங்கேயோ கடந்த சாக்கடைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து இவதான் மருமகன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேனுமா?
அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். பொம்பளைய அசிங்கமா பேசின பரம்பரையில இருந்தும் வம்சத்துல இருந்தும் நம்ம வரல. யாரையும் எதுவும் அநாகரிகமா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். அவளை எங்க இருந்து இழுத்துட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. இல்லைனா இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தலைக்கு மேல வளர்ந்த புள்ள கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பெத்தவன்கிறதுனால உன் மேல கை வைக்காம இருக்கேன். இதுக்கு மேலேயும் ரோட்ல நின்று என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச இங்கனக்குள்ள நீ இருக்க கூடாதுடா. மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போடா. என்னப்பா மிரட்டி பாக்குறீங்களா? உன்னை அடிக்கிறத கூட அசிங்கமா நினைக்கிறதுனாலதான் ஊர் ஆளுங்க முன்னாடி உன்னை அடிக்க கூடாது, தெருவுல நின்று வீடு தெரிச்சிருக்க கூடாதுங்கிற ஒத்த வார்த்தைக்காக அமைதியா நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். என் பொறுமையை சோதிக்காத. ஒழுங்கு மரியாதையா இவளை எங்க இருந்து இழுத்துட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. ஒழுங்கா என் புள்ளையா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நுழை, இல்லைன்னா இப்பவே வீட்டை விட்டு வெளியேறா. பேபி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உங்க வீட்ல என்ன மருமகளா மதிக்க வேண்டாம், ஒரு மனுஷியாவது மதிக்கலாம்ல. உங்க அப்பா என்ன வார்த்தைக்கு வார்த்தை சாக்கடைன்னு சொல்றாரு. நான் என்ன சாக்கடையா ஜெல்லி பேபி? அந்த நிலைமையில தான் நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்களா? ஐயோ ஜில்லு, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன்னை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒருத்தைய கட்டி வச்சாரே, அவதான் சாக்கடை. அந்த சாக்கடையை தொலைச்சு விட்டுட்டு தான் உன்ன மாதிரி ஒரு புனிதமான பொண்ணு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு பாக்குறேன். அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்ட நின்றா அவர் ஒண்ணு இந்த வீட்டை விட்டு என்ன வெளியில அனுப்பணும்னு அவசியம் இல்ல. இந்த வீடு என் தாத்தா கட்டின வீடு. இந்த வீட்டுல எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. உன்ன மாதிரி ஒரு மகாலட்சுமியை இந்த வீட்டுக்குள்ள வச்சா அழகு பாக்குறத விட அந்த மானங்கட்டவ கூட குடும்பம் நடத்தணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல ஜில்லு. என்னைக்குமே இனிமே நீதான் எனக்கு. யார பாத்துடா மானம் கட்டுவன சொல்ற? அவ என் மருமகடா, இந்த வீட்டு கொலசாமி. போதும் நிறுத்துங்கப்பா. கொலசாமின்னு சொல்லிதான் நம்ம குளத்தை கெடுக்கிறதுக்குனே அவளை கூட்டி கொண்டு வந்து வச்சிருந்தீங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல வேலை செய்யற அந்த வேலைக்கார சுப்பிரமணி கூட சேர்ந்து சுத்தி தெரியுதா? தெரியுமா உங்களுக்கு? சொன்ன பொறுக்கி நாயே, பொறுக்கி ராஸ்கல், யாரு கூட யார சம்மந்தம் பண்ணி பேசுற? ஏய்யா, 1000 இருந்தாலும் நம்மள பெத்த அப்பனாச்சின்னு உனக்கு இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பேசினா என்னையவே அடிச்சு கீழே தள்ளுறியா? கல்லட்டு பயலே, உன்னைய உன் கழுத்தை பிடிச்ச அப்படியே நெரிச்சு கொல்லுவையா? கொல்லுடா கொல்லு. உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நான் உசுரோட இருந்து என்னடா பேசணும்? என்னைய கொல்லுடா, என்னைய கொல்லு. ஐயோ ஐயோ, ஏதோ வீட்டு சண்டைன்னு நினைச்சா அந்த பாவி வரப்ப வயசானவரை அடிச்சு கொண்டுருவேன் போல் இருக்கே. இதை கேட்க அந்த ஊர்ல ஒரு நாள் இல்லையா? யாராச்சும் வாங்கல? வாடி வாடி அலமேலு, நான் என்ன செய்வேன்? ஐயோ டவுசரனே, நீங்களாவது பேசாம விடுங்களே. நல்லா டவுசர், ஊருக்கே பெரிய நாட்டாம தீர்ப்ப சொல்லும் தலைவர், எங்களை நிக்க வச்சு எத்தனை இடத்துல அசிங்கப்படுத்திருப்பீரு. இன்னைக்கு ஊரே பார்க்க உன் வீட்டுல இப்படி ஒரு கூத்து, அதை நாங்கள்லாம் பார்த்து ரசிக்க வேணாம்? இந்த வாரம் பக்கத்துல வந்து நின்று ரசிக்கிறேன். அட 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 அட, என்ன ஒரு கங்கொள்ள காட்சி. நல்லா போடு, அந்த கிழட்டு பயலுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். போடு போடு, நல்லா போடு. யோ கிழட்டு பயலே, இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இது நீ கட்டின வீடு இல்ல, என் தாத்தன் கட்டின வீடு. தாத்தா முட்டு சொத்து பேரனுக்கு தான் சொந்தம்னு சட்டமே சொல்லுமியா? இந்த வீட்டுல என்ன இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ வீட்டை விட்டு போயா கிழட்டு நாயே. நீ ஏன் ஜில்லு நிக்கிற? வா உள்ள போலாம். அந்த கிழவன் கிடக்கான் ஜில்லு. உன்னை சாக்கடைன்னு சொன்னவனுக்காக நீ ஏன் கவலைப்படுற? வா உள்ள போலாம். ஐயோ ஐயோ, வயசான காலத்துல இப்படி அடிச்சு போட்டுட்டு போறானே பாவி வரப்பேன். இம்புட்டு காலமா நீ இருந்து ஆட்சி செஞ்சதெல்லாம் போதுயா, செத்து ஒளி. ஐயோ மச்சான், மச்சான் எந்திரிங்க மச்சான், மச்சான் அவசரனே, மச்சான் எந்திரிங்க மச்சான், மச்சான் மச்சான் எதா இருந்தாலும் பாத்துக்கறலாம், எந்திரிங்க மச்சான். ஐயா ஐயா, ஊர் தலைவர் என்ன இப்படி படுத்திருக்காரு? பேச்சு மூச்சு இருக்கான்னு பாருங்கடி. எந்திரிங்கண்ணே, என்ன டவுசரனே. மச்சான் மச்சான், உங்களுக்கு ஒண்ணுமில்ல மச்சான். மச்சான் எந்திரிங்க, சரி பண்ண முடியாத பிரச்சனை எதுதான் இருக்கு, எந்திரிங்க மச்சான். அத்தே பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்தா டவுசர் அவங்க மையம் அடிச்சு கொண்டுட்டேன் போல் இருக்கே. ஊர் தலைவர் செத்து போயிட்டாரு ஒலைய. இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என்னுயிரும் கரைவதென்ன.